வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். நிறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின், வெக்காபுலரி டெவலப்மெண்ட் பத்தி. எப்படி வெக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்றது? வெக்காபுலரி அப்படின்றது ஒரு லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம நினைக்கிற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படின்றதுனால வெக்காபுலரி டெவலப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு பேசிக்கா நம்ம நிறைய ரீட் பண்ணணும். ரீட் பண்றப்பதான் நிறைய புது வார்த்தைகள் நம்ம கண்ணில் படும். அதோடைய மீனிங் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாளடைவில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சோ ஒரு வார்த்தையை கத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வெறுமனே அதோடைய மீனிங் இல்ல, அதை எந்த கான்டெக்ட்ல, அதாவது என்ன அர்த்தத்துல, எந்த சுச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், போன வீக் நம்ம சொன்னோம் இவென்ச்சுவலி அண்ட் அல்டிமேட்லி, ரெண்டுக்குமே ஃபைனலி அப்படின்றதுதான் அர்த்தம். பட் அது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி அந்த கான்டெக்ட் என்னன்றதையும் சேர்த்து கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை கத்துக்கிறப்போ அந்த வார்த்தையுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது அந்த வார்த்தையுடைய நவுன் ஃபார்ம் என்ன, அது வேர்பா இல்ல அது அட்ஜெக்டிவா இல்ல அது அட்வர்பா யூஸ் பண்றப்ப எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது. சோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம ஒரு வார்த்தை இல்ல, அதோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வார்த்தைகளை கூட சேர்த்து அட் அ டைம் நம்ம கத்துக்க முடியும். அதே மாதிரி அதை கரெக்டா ப்ராப்பராகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் அல்லெஜ். இந்த அல்லெஜ்ன்ற வேர்டை நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல இல்லைன்னா டிவி நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல நம்ம கேட்டிருப்போம். இந்த அல்லெஜோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல அல்லெஜ்ன்ற வேர்டு வேர்ப், alleged அப்படின்றது adjective, allegedly அப்படின்றது adverb, allegations அப்படிங்கிறது noun. சோ இந்த allege அப்படின்றது பேசிக்கான இந்த verb, இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறது. பேசிக்கா எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லாம நம்ம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறத நம்ம வந்து allegation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த allegationங்கிறது noun. சோ இந்த verb வந்து allege. இப்போ ஒருத்தர் பாக்குறதுக்கு திருட மாதிரி இருக்காரு. சோ இவர் தான் என்னுடைய பணத்தை திருடிட்டார் அப்படின்னு ஒரு பொண்ணு குற்றம் சாட்டுகிறாள். சோ குற்றம் சாட்டுகிறாள் அப்படிங்கிறப்போ பிரசன்ட் டென்ஸ். சோ எப்படி சொல்றோம் அப்படின்னா she alleges. சோ she alleges அப்படின்றப்போ என்ன சொல்லி குற்றம் சாட்டுறா, அவர் தனது பணத்தை திருடி விட்டார் அப்படின்னு. சோ திருடி விட்டார் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? சோ he has stolen her money. So she alleges that he has stolen her money. சோ இந்த இடத்துல நம்ம allege verb-ஆ யூஸ் பண்ணியிருக்கோம். சோ அதோடைய past tense alleged. ஒரு பையன் இருக்கான், வழக்கமா படிக்கவே மாட்டான். இப்ப திடீர்னு ஒரு நாள் எக்ஸாம் எழுதிட்டான் அப்படின்னா டீச்சருக்கே என்ன தோணும், இந்த பையன் திடீர்னு எப்படி எக்ஸாம் எழுதினான், ஒன்னும் விட்டு அடிச்சிருப்பான் இல்ல யாரையோ பார்த்து எழுதியிருப்பான். சோ நீ கண்டிப்பா பார்த்துதான் எழுதியிருப்ப அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது அலிகேஷன். மேபி அவன் படிச்சு கூட எழுதிருக்கலாம், இல்ல விட்டும் அடிச்சிருக்கலாம். சோ ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. சோ ஆனா குற்றம் சுமத்துறது இப்படிதான் இருக்குங்கிற அசம்ஷன்ல தான் அவன் பார்த்து எழுதுறத யாரும் பார்க்கல. சோ he is alleged, இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அப்படின்னு இருக்கு, அப்ப passive voice. சோ அதனால he is alleged. இந்த மாதிரி passive ஃபார்ம்ல நம்ம சொல்றப்போ, passive form of reporting verbs நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இப்ப அவன் தேர்வுகளில் மோசடி செய்தது past tense இல்லையா? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நம்ம ரிப்போர்ட் பண்றப்போ நம்ம to have அப்படி யூஸ் பண்ணுவோம். have பக்கத்துல third form of the verb. So he is alleged to have cheated in the examination. இதே விஷயத்த நம்ம it is alleged that he cheated in the examination அப்படி கூட நம்ம சொல்லலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். அவர் இந்த குற்றத்தை செய்ததாக கூறப்படுகிறது. சோ கூறப்படுகிறது அவ்வளவுதான், உண்மையான நம்ம யாரும் பார்க்கல. So he is alleged to have committed the offense. சோ இதே விஷயத்த நம்ம it is alleged that he committed the offense அப்படி கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட பாருங்க, ஒருத்தவங்க தன்னுடைய மெய்ட ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணாங்க, அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சோ அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். she is alleged என்னன்னு, அவங்க மெய்ட மிஸ்ட்ரீட் பண்ணாங்கன்ட்டு. சோ அது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஒரு பாஸ்ட்ல அவங்க மிஸ்ட்ரீட் பண்ணாங்கன்னு நம்ம இப்ப பிரசன்ட் பண்றோம், இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்றோம். So she is alleged to have mistreated the maid. So allegedன்றது verb, அதோடைய past tense alleged அப்படின்னு பார்த்தோம். சோ அதே alleged நம்ம adjective-ஆவும் யூஸ் பண்ணலாம். சோ ஒரு noun டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்டை தான் நம்ம வந்து adjective அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல
சோ ஒருத்தரை இவர் தான் கிரிமினல் அப்படின்னு கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அவரை நம்ம கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் தான் தீஃப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம அது தீஃப்னு சொல்லலாம். பட் அது வரைக்கும் ஒரு கோர்ட் ஒரு விஷயத்த முடிவு பண்ற வரைக்கும் ஒருத்தரை நம்ம இவர் தான் தீஃப் அப்படின்னு நியூஸ்ல நம்ம சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர், கிரிமினல் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர், ஒரு சதிகாரர் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர், இந்த மாதிரி சேர்த்துதான் நம்ம சொல்லணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த அலெஜ்டுங்கிற அட்ஜெக்டிவை நம்ம இந்த நவுன் கூட சேர்த்து சொல்றோம். சோ ஒருத்தர் கிரிமினல்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நாம அவரை அலெஜ்டு கிரிமினல், இந்த அலெஜ்டு தீஃப், இந்த அலெஜ்டு கன்ஸ்பிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ திருடன் என்று கூறப்படும் நபர், கிரிமினல் என்று கூறப்படும் நபர், கன்ஸ்பிரேட்டர் என்று கூறப்படும் நபர், இல்லைன்னா கன்ஸ்பிரேட்டர் என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் அலெஜ்டு என்ற அட்ஜெக்டிவை நம்ம சேர்த்து யூஸ் பண்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சதிகாரர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். சோ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இருக்கு. சோ பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும். சோ he was arrested on Monday. இந்த இடத்துல ஹீன்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சதிகாரர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர். சோ அதுக்குதான் நம்ம alleged அப்படின்ற அட்ஜெக்டிவை நவுன் கூட சேர்த்து யூஸ் பண்ண போறோம். சோ the alleged conspirator was arrested on Monday. அதே மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஒரு குற்றம் நடந்த இடம், குற்றம் நடந்ததாக கூறப்படும் இடம் இதுதான், அந்த அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த இடம் இதுதான் அப்படின்றதுனால the alleged incident அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா the incident took place அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ நமக்கு சரியா தெரியாது, நம்ம கேள்விதான் பட்டோம் அப்படின்றப்போ நம்ம the alleged incident அப்படின்னு நம்ம சொல்றோம். So this is where the alleged incident took place. இங்கதான் அந்த சம்பவம் நடந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது allegedly. இது adverb. பொதுவா adverb அப்படின்றது verb டிஸ்கிரைப் பண்ற ஒரு வேர்ட். சோ verb-ஓட சேர்த்து இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தரை அடித்ததாக சொல்லி போலீசார் சாம்ங்கிற ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வார்த்தைகளை கவனிங்க. ஒருவரை அடித்ததாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தரை அடித்ததற்காக போலீசார் சாமை தேடி வருகின்றனர் அப்படின்னு இருக்கும். சோ அதை எப்படி சொல்றது, அடித்ததாக அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது, என்னத்தையுமே பார்க்கலாம் இப்போ. சோ போலீசார் தேடி வருகின்றனர் அப்படின்றதுனால போலீஸ் ஆர் சர்ச்சிங் சாம். எதுக்காக, இதுலதான் நம்ம சின்ன டிஃபரன்ஸ் பண்ண போறோம். சோ ஒருத்தரை அடித்ததற்காக அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றதா இருந்தா நம்ம ஃபார் பீட்டிங் அ மேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையே கன்ஃபார்மா தெரியாது, அடிச்சாரான்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சோ அடித்ததாக சொல்லி அவரை தேடி வருகின்றனர் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த allegedly அப்படின்ற adverb இந்த verb-ஓட சேர்த்து சொல்லணும். So police are searching Sam for allegedly beating a man. So இந்த வார்த்தையை சேர்த்த உடனே இந்த மீனிங் என்ன ஆயிடுது அப்படின்னா அடித்ததாக. இது இல்லைன்னா அடித்ததற்காக அப்படி வந்திருக்கும். allegedly beating a man அப்படின்னா அடித்ததாக சொல்லி போலீசார் சாமை தேடி வருகின்றனர் அப்படின்னு வரும். சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். சோ தீ வைத்ததற்காக அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தீ வைத்ததாக அப்படின்றப்போ நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். தீ வைத்ததற்காக அப்படின்னு கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்றப்ப பாசிவ் வாய்ஸ். சோ he was arrested for setting the fire. சோ for setting the fire அப்படின்னு சொன்னோம்னா தீ வைத்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார். பட் தீ வைத்தது அவர் தானான்னு கன்ஃபார்ம் ஆகல. சோ தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்றப்போ நம்ம இந்த allegedlyங்கிற adverb setting the fire, செட் பண்றது, ஃபயர் செட் பண்றது. சோ இது கூட இந்த allegedlyங்கிற adverb நம்ம சேர்த்துக்கோம். சோ he was arrested for allegedly setting the fire. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு அட்டாக் ஒன்று நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னா ஒரு டெட் எண்ட் அலில. டெட் எண்ட் அலி அப்படின்னா முட்டுச்சந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சந்து அப்படின்னா அலி. சோ ஒரு ரோடோ ஏதோ அது கடைசி அதுதான் முடிவு, அதுக்கு மேல போக முடியாது அப்படின்னா நம்ம டெட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ டெட் எண்ட் அலி அப்படின்றப்போ ஒரு சந்தோடைய கடைசி பக்கம், அதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. சோ இந்த இடத்துலதான் ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல நம்ம அட்டாக் அப்படின்றது கூட நம்ம ஒரு அட்ஜெக்டிவா alleged அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நடந்தது அப்படிங்கிற வேர்பு கூட, அதாவது டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்பு கூட allegedlyங்கிற adverb சேர்த்து வேணாலும் சொல்லலாம். சோ எப்படி சொன்னாலும் இந்த தமிழ் மீனிங்ல ஒன்னும் பெரிய மாற்றம் வந்துடாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் allegedlyங்கிற adverb எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம்.
So basic sentence என்ன? This attack took place in a dead end alley. அப்படின்னா இந்த சம்பவம் ஒரு சந்துல முட்டுச்சந்துல நடந்தது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்றப்போ this attack took place in a dead end alley அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம allegedly சேர்த்துக்க போறோம். இந்த took placeக்கு முன்னாடி சேர்க்க போறோம். So this attack allegedly took place in a dead end alley. இதே விஷயத்த நம்ம adjective வச்சு சொல்றதா இருந்தா இந்த attackங்கிற நவுனுக்கு முன்னாடி அதை நம்ம சேர்க்கணும். So this alleged attack took place in a dead end alley. So ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். So allegedன்றது verb, குற்றம் சாட்டுதல், அதுதான் அதோடைய அர்த்தம். Alleged அப்படின்னா adjective, அப்படின்னா குற்றவாளி என கூறப்படும் நபர், திருடன் என்று கூறப்படும் நபர், கிரிமினல் என்று கூறப்படும் நபர், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த allegedங்கிற வார்த்தையை நம்ம நவுன் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து allegedly அப்படின்னா இப்படி நடந்ததாக கூறப்படுகிறது, அடித்ததாக கூறப்படுகிறது, திருடியதாக கூறப்படுகிறது, இத மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம verb கூட இந்த allegedly அப்படின்ற adverb சேர்த்துப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது allegation. allegation அப்படின்னா குற்றச்சாட்டு. இத ஒரு நவுனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்கள் குற்றச்சாட்டு, யுவர் allegation. இதுக்கு ஏதாவது பேசிக்கா ஏதாவது இதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சோ do you have any proof to support your allegation? இதை நீங்க வெறுமனே சொல்றீங்களா, ஒரு சந்தேகத்தின் பேர்ல சொல்றீங்களா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா. சோ do you have any proof to support your allegation? அதே மாதிரி நம்ம பொதுவா குற்றம் சாட்டுறப்போ நமக்கு தேவையில்லாதவங்க, நமக்கு எதிரிகள் யாராவது இருந்தா அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை முற்றிலும் கற்பனையாவே ஒரு புகாரை அளிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவருடைய குற்றச்சாட்டு முற்றிலும் புனையப்பட்டது, சும்மா இமேஜினேஷன்ல அவரா சொல்லியிருக்காரு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றப்போ அதை நம்ம fabricated allegation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒரு லேடி அவ கொடுக்குற குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது, புனையப்பட்டது அப்படின்னு சொல்லணும்னா her allegation is pure fabrication. இல்லைன்னா it is a fabricated allegation. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ இந்த வீடியோல நாம allege, alleged, allegedly and allegation இத பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.